இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மீனவ பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை முயற்சி செய்து போராட்டம். கோட்டக்குப்பம் படகு நிறுத்தும் இடத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதம், பரபரப்பு. அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி. 3 அமைச்சர்கள் 17ஆம் தேதி பதவி ஏற்கின்றனர். வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மீது தாக்குதல், போதை வாலிபர்கள் கைது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் மீனவர்கள் மற்றும் ஆதி திராவிட மக்களுக்கு இடையே நடைபெறும் இடுகாடு பிரச்சினையில் இன்று மீனவ பெண்கள் தூக்கிட்டு கடலில் இறங்கி தற்கொலை முயற்சி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் இடுகாடு ஒதுக்கப்பட்ட இடத்தை அளக்க வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் தொலைபேசியில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் விரைவில் நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்டது நடுக்குப்பம் கிராமம். இங்கு மீனவர்கள் மற்றும் ஆதி திராவிடர் மக்கள் என இரு சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் கடற்கரையில் இருந்து சிறு தொலைவில் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான இடுகாடு அமைந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட கடல் அரிப்பால் கடல் உள்வாங்கிய நிலையில் தற்போது கரையும் இடுகாடும் அருகருகே உள்ளது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் இருப்பதாகவும் கடலிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள நிலப்பரப்பு மீனவர்களுக்கு சொந்தம் என்று கூறி 10 ஆண்டுகளுக்கு மேலாக இடுகாடை மாற்று இடத்தில் அமைக்க பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஆதி திராவிடர்கள் இடுகாடு இருக்கும் இடம் தங்களுக்கு சொந்தமானது என தொடர்ந்து சடலங்களை அங்கே புதைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த பூமிலிங்கம் என்பவரை இடுகாட்டில் புதைக்க சென்றபோது மீனவர்களுக்கும் ஆதி திராவிட மக்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் மீனவர்கள் அவர்கள் மீது கற்களை எறிந்துவிட்டு கடலுக்குள் சென்றனர். தொடர்ந்து ஆதி திராவிட மக்கள் சடலத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி அருள் அரசன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உடல் இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே நேற்று முன்தினம் நடுக்குப்பம் பகுதியில் ஆய்வு நடத்திய சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் உள்ள ஆதி திராவிடர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்பில் உறுதியாக நிற்பது அரசின் நிலைப்பாடு என்றும் ஆதி திராவிடர் மக்களின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனை அறிந்த மீனவ மக்கள் அமைச்சர் ஒரு சமூகத்தினருக்கு மட்டும் ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வானூர் பகுதியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இரு தரப்பினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான 43 சென்ட் இடுகாடை அளந்து கற்கள் போட்டு வேலி அமைக்கப்படும் என கூறப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை கூட்டம் மீனவர்களுக்கு திருப்தி அளிக்காததால் மீனவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மேலும் உடல் அடக்கம் செய்ய வந்தபோது தகராறு செய்த மீனவர்கள் 60க்கும் மேற்பட்டோர் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அனைவரும் ஊரை விட்டு வெளியேறி உள்ளனர். இந்த நிலையில் இடுகாடு மாற்று இடத்தில் அமைக்க வலியுறுத்தி இன்று காலை 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறை கட்டிக்கொண்டு கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயற்சி செய்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்கள் கடலில் இறங்காத அளவிற்கு கயிறு கட்டி தடுப்பு அமைத்து தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மேல் மீனவ பெண்கள் ஏறி கோஷங்கள் எழுப்பி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இடுகாட்டின் இடத்தை அளந்து கள்ளு போடுவதற்காக அதிகாரிகள் வந்தனர். அப்போது அவர்களை மீனவ பெண்கள் முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் அங்கு அளந்து கற்கள் நடப்பட்டது. இதனை கண்ட மீனவ பெண்கள் ஆத்திரமடைந்து அந்த கற்களை பிடுங்கி கடலுக்குள் வீசி
தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை அகற்றி இடுகாட்டுக்கு இடம் ஒதுக்கும் பணி நடைபெற்றது. இதை கண்ட மீனவ பெண்கள் மேலும் கூச்சலிட்டு தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தொலைபேசி மூலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மீனவ பெண்களை தொடர்பு கொண்டு இதுகுறித்து 2 நாட்களில் நேரில் ஆய்வு செய்து உரிய தீர்வு காண்பதாக தெரிவித்ததாக தொலைபேசியில் பேசிய பெண் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரிடம் தங்களை போலீசார் தாக்குவதாக மீனவ பெண்கள் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அதேபோல் இடுகாட்டை காலி செய்ய மாட்டோம் என ஆதி திராவிடர் மக்களும் உறுதியாக உள்ளனர். இந்த இரு தரப்பு சமூகத்தினரின் பிரச்சனையை விரைவில் தீர்வு காண அரசு முயற்சித்து வருகிறது. இதனிடையே அப்பகுதியில் மிகவும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருவதால் பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் மோட்டார் சைக்கிளில் சென்று விபத்து ஏற்படுத்திய நபரிடம் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து போலீஸ் ASI மோகன், ஏட்டு ரஞ்சித், ஹோம்கார்டு புஷ்பராஜ் ஆகியோர் நேற்று மாலை 4 மணி அளவில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே 3 பேருடன் அதிவேகமாக சென்ற பல்சர் மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. அப்போது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் மோட்டார் சைக்கிளிலிருந்து சாலையில் விழுந்த வாகன ஓட்டிகளை கைப்பிடித்து தூக்கி அருகில் அமர வைத்தனர். இந்த பல்சர் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்த 3 பேரும் அதிக அளவு குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து உதவி சப் இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் போலீசார் மது அருந்தியுள்ளார்களா என கண்டறியும் கருவி மூலம் சோதனை செய்ய அவர்களிடம் வாயை ஊதுமாறு கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் போக்குவரத்து போலீசாரிடம் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்வீர்களா என கேட்டு தரக்குறைவாக பேசி தகராறு செய்து சட்டையை பிடித்து இழுத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய மூவரையும் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். இதுகுறித்து போக்குவரத்து போலீஸ் உதவி இன்ஸ்பெக்டர் மோகன் கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து தரக்குறைவாக பேசி தாக்குதல் நடத்திய விழுப்புரம் மாவட்டம் வலவனூர் அருகே உள்ள இளங்காடு ரெட்டியார் வீதியை சேர்ந்த முருகன் மகன் சரத்குமார், அதே பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன் மகன் மதியழகன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் தப்பி ஓடிய இளங்கோ என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மேலும் 3 அமைச்சர்கள் பதவியேற்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் வரும் 17ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு லோக்நிவாசில் பதவி ஏற்றுக் கொள்கின்றனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக தேசிய ஜனநாயக கட்சி தலா 1 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. இதனையடுத்து 5வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றார். அவருடன் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், NR காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சரை தவிர்த்து 5 அமைச்சர்கள் இடம்பெறும் நிலையில் 2 மட்டுமே பதவியேற்ற நிலையில் மீதமுள்ள 3 பேர் யார் என்பதில் இழுபறி நீடித்து வந்தது. இதனையடுத்து அமைச்சரவை விரிவாக்கத்தை விரைந்து நடத்த வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் முதல்வரை வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான பட்டியலை துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கியிருந்தார். இதனையடுத்து அந்த பட்டியல் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் புதுச்சேரியின் அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி மேலும் 3 அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்த காரைக்கால் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன், NR காங்கிரஸை சேர்ந்த லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு ஆகியோர் அமைச்சராக பதவியேற்க உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து வரும் 17ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு லோக்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்காக இலாக்காவும் ஒதுக்கப்பட உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு?
தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் ரயில்வே கேட் பகுதியில் சீரற்ற பணியால் போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்கள் வேதனை. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ரயில்வே நிலையம் அருகே வில்லியனூர், பெரம்பை மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், வானூர், கோரிமேடு, ஆரோவில் பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலையில் சுமார் 20 நாட்களுக்கு முன்பு ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் பணிகள் நிறைவடைந்த பின்னரும் அந்த பகுதியில் சாலை மற்றும் தண்டவாள சந்திப்பு பகுதி முறையாக சீரமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தினமும் இந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்களை இருசக்கர வாகனங்களில் அழைத்து செல்லும் பெற்றோர்கள், வயதானவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் இந்த பகுதியை கடக்கும் போது தடுமாறி விழும் அபாயம் நிலவுகிறது. மேலும் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் சூழலும் அடிக்கடி ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த சாலையில் தினமும் அதிக அளவில் போக்குவரத்து காரணமாக தண்டவாள பகுதியை கடக்கும் நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் உருவாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சத்துடனும் மிகுந்த கவனத்துடனும் அந்த பகுதியை கடந்து செல்கின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வில்லியனூர் ரயில்வே தண்டவாள பகுதியை உடனடியாக ஆய்வு செய்து சாலையை சீரமைத்து போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசாங்கம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் திருப்புவனை அரசு உயர்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பாடப்புத்தகங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் திருப்புவனை அரசு உயர்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றி 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து இந்த கல்வியாண்டில் ஒவ்வொரு மாணவரும் கல்வியில் மட்டுமல்லாமல் ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளில் சிறந்து விளங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். முன்னதாக தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய போட்டியில் பங்கேற்க உள்ள புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் மாணவ மாணவியர்கள் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று இம்மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய போட்டியில் பங்கேற்க உள்ள புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் மாணவ மாணவியர்கள் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உதவி ஆய்வாளர் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டி தேசிய போட்டியில் சிறப்பாக பங்கேற்று வெற்றியுடன் திரும்பி வர வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர் மாணவர்களை ஊக்குவித்து தேசிய போட்டியில் வெற்றி பெற வாழ்த்தினார். இந்த நிகழ்வின் போது பயிற்சியாளர் கியோஷி சரவணன் உடனிருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மீனவ பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை முயற்சி செய்து போராட்டம். கோட்டகுப்பம் படகு நிறுத்தும் இடத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதம், பரபரப்பு. அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி. 3 அமைச்சர்கள் 17ஆம் தேதி பதவியேற்கின்றனர். வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மீது தாக்குதல், போதை வாலிபர்கள் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.